முக்கியமானது என் வாழ்க்கையில் நடந்த விஞ்ஞான நிகழ்ச்சி. 4 கிலோகிராம் இந்த கார்பன் மெட்டீரியலை கம்பைன் பண்ணி காம்போசிட் மெட்டீரியலில் 4 கிலோகிராத்தை 400 கிராமாக மாற்றணும். 1/10 அதை போட்ட உடனே இந்த சில்ட்ரன் குழந்தைகள்லாம் வேர் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பி. தேவர் ரன்னிங் பிகாஸ் லைட் ரன்னிங். அதுதான் நான் நினைக்கிறேன் முக்கியமானது என் வாழ்க்கையில் நடந்த விஞ்ஞான நிகழ்ச்சி. And will, to the best of my ability, preserve, protect, and defend the Constitution and to the study and well-being of the people of India. Kaniyan Pungundranar, who articulated in 3000 years back in Tamil classic Purananur. He says, Yadum Ure, Yavarum Kelir. முடியாது என்று சொல்லுவதில் தான் நம் நாட்டில் ரொம்ப அதிகம். கரிகாலன் முடியாது என்று நினைத்திருந்தால் தமிழ்நாட்டில் கல்லணை கிடையாது. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியை எதிர்க்க முடியாது என்று காந்தியடிகளும் சுதந்திர போராட்ட வீரர்களும் நினைத்திருந்தால் நமக்கு சுதந்திரம் கிடைத்திருக்காது. சி சுப்பிரமணியமும் எம்.எஸ். சுவாமிநாதனும் முடியாது என்று நினைத்திருந்தால் இந்தியா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்திருக்காது. கொரியன் முடியாது நினைத்திருந்தால் இந்தியா வெண்மை புரட்சி அடைந்திருக்காது. என்னுடைய குரு விக்ரம் சாராபாய் முடியாது நினைத்திருந்தால் இன்று செயற்கோளை இந்தியா ஏவி இருக்க முடியாது. முடியாது என்ற நோய் நம்மிடம் பல பேரிடம் அதிகமாக உள்ளது. அது ஒரு நோய். அது முடியும் என்று நம்பும் மனிதனால் தான் வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த நேயர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக ஒரு இளம் வயதில் ஐஏஎஸ் அதிகாரியாக பொறுப்பனை ஏற்று அதையும் தாண்டி புதுவை அரசின் தலைமை செயலராக பணியாற்றி கூடுதலாக 2002ஆம் ஆண்டு இந்த தேசத்தினுடைய தனித்தன்மை மிக்க ஜனாதிபதியாக பொறுப்பனை ஏற்றார் அல்லவா மேதகு ஆபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவருக்கு செயலராக 5 ஆண்டு காலங்கள் முழுமையாக நேர்மையாக உண்மையாக பணியாற்றிய ஒரு மகத்தான மனிதர் இங்கே வந்திருக்கின்றார்.
நேர்களே, இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை கலாம் குறித்த சிந்தனைகள் மட்டுமல்லாமல் கலாமின் கனவுகள், அதையும் தாண்டி கலாம் குறித்த கண்ணீர் நினைவுகளோடு வந்திருக்கின்றார். 2002 தொடங்கி 2007 வரை 5 ஆண்டு காலங்கள் இந்த தேசத்தினுடைய தலைநகர் ஜனாதிபதி மாளிகையில் கலாம் அவர்களுக்கு செயலராக பணியாற்றிருக்கின்ற IAS அதிகாரி திருமிகு PM நாயர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு அழைப்பாளர். உங்களுக்கு தெரியும், 15/10/1931 ராமேஸ்வரம் என்ற ஒரு சிறிய கடற்கரை பகுதியில் பிறந்திருக்கின்ற மேதகு கலாம் அவர்கள் 27/7/2015, அதாவது கடந்த வருடம் இதே மாதம் வருகின்ற 27ஆம் தேதி மாலை 6:35 மணியளவில் தன்னுடைய உயிரை அர்ப்பணித்து விடுகின்றார். வருகின்ற 27ஆம் தேதி கலாம் அவர்களுக்கு 1ஆம் ஆண்டு நினைவு தினம் நடைபெற இருக்கின்ற சூழலில் 5 ஆண்டுகள் பணியாற்றிய, அவரோடு இணைந்து பணியாற்றிருக்கின்ற அவருடைய செயலராக இருக்கின்ற ஐயா PM நாயர் அவர்கள் மேதகு கலாம் குறித்த நினைவுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றார். உங்கள் சார்பாக அற்புதமான சிறப்பு விருந்தினர் ஐயா IAS அதிகாரி PM நாயர் அவர்களை வரவேற்று உங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்து அவரோடு பேச விரும்புகின்றேன். பேசலாம் சார். வணக்கம். நேர்கள் சார்பாக எங்களுடைய பணிவார்ந்த வணக்கம் சார். Thank you very much. Because we came first year also when you வந்தீங்க நீங்க. It was a wonderful program sir. First of all, let me say, Yes sir. You speak in Tamil. I can understand Tamil. As I said last year also, Yes sir. I can understand, read and write Tamil, but I can speak also, but you will not understand my Tamil when I No speak. problem sir. Yes sir. சார், இப்போ நீங்கள் 2002 வந்து ஐயா கலாம் அவர்கள் இந்த தேசத்தினுடைய 11வது குடியரசுத் தலைவராக பொறுப்பணி ஏற்ற பொழுது அவருக்கு செயலராக நீங்கள் இருந்தீங்க. அதற்கு முன்பாக முதலாக கலாம் அவர்களை நீங்கள் பார்த்த அனுபவம் என்ன இருக்குங்களா? எந்த வருடம் பார்த்தீங்க? Yes, first of all, let me make one point clear. Yes sir. You said he was 11th President of India. Yes. I maintain he was the 12th President of India. Oh, yes, I'll sir. tell you why. Yes sir. He contested the duly notified 12th presidential election. Yes sir. 12th presidential election cannot bring in the 11th president of India. He was the 11th person to become the president of India, but he was the 12th president of India. Good, sir. That's Very one. good, sir. I have always been maintaining this. Yes sir. And this view has been supported by many who are constitutionally and legally knowledgeable. Yes sir. I mean, after saying this, now let me answer your question. Yes sir. In 1981, I was posted to Vikram Sarabhai Space Center, Thiruvananthapuram, Yes sir. for 2 years as controller there. Vikram Sarabhai Space Center was and perhaps is the biggest space centers, the biggest of space centers in India. India. And there I was the controller in charge of administration, nothing to do with science. And Dr. Kalam was one of the senior scientists. There were many senior scientists there. Dr. Kalam, he was not the director. Director was Dr. Vasant Gavarikar, who recently passed away. But Dr. Kalam was one of the senior scientists there. That was the first time I met him. And we used to meet every week in the director's room for discussing various issues. And I used to be present along with these senior scientists to find out what administrative problems were there and what could be done to solve them. That was the first time. Those 2 years, I knew him very well. வெரி குட் சார். அப்போ வந்து நீங்கள் விக்ரம் சாராபாய் அந்த சயின்ஸ் அந்த ஸ்டேஷனில் வந்து கட்டுப்பாட்டு அதிகாரியாக, அப்போ நீங்கள் வந்து IAS முடிச்சுட்டு அப்போ வந்து யூ ஹவ் பீன் போஸ்டட் தேர் இல்லைங்களா? Yes, yes. In fact, I was Administrator Lakshadweep from 78 to 81. Yes sir. From Lakshadweep, I was posted to Vikram Sarabhai Space Center. Controller.
மகிழ்ச்சிங்க சார். அப்பதான் நீங்க முதல் முறையா பார்த்தீங்க. Yes. பார்த்து என்ன ஹலோ சொல்லிருக்கீங்க, ஒரு பார்த்து Yes, பேசிருக்கீங்க. yes, yes. Of course, he always stood out among in a crowd. Yes, sir. In the sense that very simple. They are always in a blue shirt, with slightly longish hair, and with a smile, and very, very unassuming. Unlike, I don't want to name anybody, unlike many others who used to think no end of themselves as big scientists, Kalam had no pretensions of, although he, later on I came to know in the course of my 2 years there, that he was a great scientist already, but he never showed it. And always whenever we met each other, he would say hello, and whenever anything good was done, he would say fantastic. That was his favorite expression. சார், இப்போ அவங்க 2002 வந்து 12வது ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பொழுது அதற்கு முன்பாக நீங்கள் பார்த்தீங்க, ஏன்னா உங்கள் புத்தகத்தில் அதை பதிவு பண்ணியிருக்கீங்க. அப்போ அவங்க சொல்லும்போது உங்களை பார்க்கின்றது அன்றைக்கு நடந்த சம்பவங்கள் வந்து இந்த ரயில்வேயில் நீங்கள் வந்து சில விஷயங்கள் ஈடுபட்டேன், அங்கே எம்ப்ளாயீஸ்லாம் வந்து ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டாங்க. அப்போ நீங்கள் எடுத்த நடவடிக்கை, அந்த ஒரு போல்டாக நீங்கள் எடுத்த நடவடிக்கை தான் வந்து உங்களை பற்றிய மதிப்பீடுகள் உங்களை வந்து என் பக்கம் ஈர்த்தது என்ற கருத்தை ஷேர் பண்ணதான் நீங்கள் புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறீங்க. அந்த அனுபவம் என்னங்க சார்? In fact, that is very interesting. You know, the Tumba Space Center was and is about 12 to 15 kilometers from the city of Thiruvananthapuram. Yes, sir. And the total number of employees, all levels, I think close to 4 to 5,000. And the only way people could come from the city of Thiruvananthapuram to Tumba was through buses. If I remember right, we had about 120 odd buses, Vikram Sarabhai Space Center. They used to have many trips, bringing the employees to the space center, taking them back to their place in the city. Very senior people had their own official cars. The controller also had an office car for himself, but most of the employees used to come in these buses. Now what happened was totally amazing, astonishing, astounding. One day the drivers of these buses decided that enough was enough, why don't we show our strength. So they said we want overtime. So I had to assist me, director administration, and a whole lot of other competent officers who dealt with administration only. So one of the senior most of them came to me and said, "Sir, the drivers are demanding overtime." So I said, "Yes, if they are doing overtime, give them overtime. That is their entitlement." So he said, to my shock, "No, sir, they want overtime without doing overtime." I said, "That's not possible." I didn't believe it, but if they said so, that is not possible. Tell them that's not possible. Okay, he left my room, and after about 2 hours, my PA came to me and said, "Sir, 3-4 drivers want to meet you." I said, "Please send them in." So they came in. I said, "Yes, what brings you here?" They said, in Malayalam, they said, "We want overtime." I said, "If you do overtime work, we will give you overtime. That is your right, and our duty to give you overtime allowance." So no, we will not do overtime, but we want money, we want overtime. He said, "If you don't do overtime work, you will not get overtime allowance." So they started laughing, and I was quite puzzled. Why did they laugh? And they laughed and said something in Malayalam and went out of my room. Later on, my PA came and inside and told me that they were saying that we would teach this man a lesson. That is me, a lesson. That we have seen here IPS officers as controllers. What will this man do? Let us see. We will refuse to take the vehicles. We will go on strike. How will the space center function? Now, suddenly the news spread that the drivers were going on strike, and the center would come to a standstill.
all because PM Nair as a controller mismanaged the administration. This is how many people said. I was really worried because if the drivers struck work, there will be no buses running, there is no question of the majority of the employees coming to the center. If they don't come to the center would stop functioning. So I called my colleagues in the administration, started discussing with them. They all looked at the ceiling. Nobody could find a solution. In the meanwhile, let me be very frank, many of the scientists were very happy that the administration was put to this difficulty. They always, some of them, not all of them, some of them had total contempt for the administration because we did not know much of science. So I had one or two very close associates, one from the IPS who was also working in the Space Center. So we decided we have to thwart this attempt to paralyze administration in the Space Center. We will not buckle down before this drivers' empty threats. So what I did was, I decided that I would find an alternative solution. I didn't tell anybody anything. I simply wrote out a tour program to go to Gujarat and send it to the director. Director came to my room. What are you going to do? I said, don't ask me what I am going to do. I am going to Gujarat. You please allow this. I don't want to discuss this at all. He said, okay. What else could you do? So what I did was, instead of going to Gujarat, I went straight to Chennai, where in the railways, my cousin was a very senior officer. I went to him and told him, I said, this is what is happening there. I want you to run a special train for the employees of Vikram Sarabhai Space Center from Thiruvananthapuram city to Veli. Veli was the nearest station, very close to the Space Center. So he said, he went into great details, but he was a man of action. At the end of it, maybe half an hour or even less, he said, okay, done. But how? I said, how much will it cost you? He said, some lakhs. I said, okay, I will. Then I rang up Mr. T.N. Session. He was Additional Secretary, Department of Space. Now, I rang him up and said, I could not openly say that drivers. I said, sir, the charioteers of Vikram Sarabhai Space Center are causing problems. I want to run a train. Immediately, Mr. Session knew what I was saying. He said, go ahead. I said, sir, it will cost money. He said, go, don't worry about money. You will get that money, whatever you want. Go ahead. Code language. Go ahead. Like this. I knew that Session knew what I was saying. I came back. Nobody knew I had gone to Chennai except my driver. Came back and contacted the local station, railway station senior officer there. He had already received instructions to run the train from a certain date, 2 days later. That day came. That morning, I suspended 4 drivers, if I remember right, 4 drivers for striking work. And there was total jubilation all around, short of bursting crackers. They did everything. Oh, that we are not going to take out a single bus. We will teach this man a lesson. That is me, a lesson. So, in fact, the director was also totally confused. Most of the senior scientists were quite angry, not Dr. Kalam. Dr. Kalam was watching all this. So, around 2 o'clock, I sent out a notice that from today a special train will be running from Veli to Thiruvananthapuram city and back, only for the employees of the Vikram Sarabhai Space Center. And this notice, many copies were taken and distributed all over the center. And there was total, what shall I say, consternation, jubilation, excitement, surprise, shock.
that this was going to happen. And I told the director at 4:15 the train will come, therefore at 4 o'clock you allow these employees to leave. So at 4 o'clock I was standing outside along with my colleagues, and the train, I think perhaps at that time that was the longest train in India, maybe 24 bogies. It came, stopped, and all the employees got in. I didn't get in because I had my own car. Senior scientists had their own car, and the train started moving with the full jam-packed towards Thiruvananthapuram city. And as I waved to them, they also waved to me. And I found some of the striking drivers also inside. And one of them or two of them tried to pull the chain so that the train would stop. I had anticipated that, and I had got the chain disconnected. So when they did this and it didn't stop, I showed it to them like this. I did like this to them. And this went on, and they did not know what to do. This went on for almost 2 to 3 weeks regularly, and this Vikram Sarabhai Space Center continued to function, notwithstanding the fact that the buses were not running. And the drivers learned the lesson. They came to me and apologized. No, I said, no, apology will not do. I punished them, proceeded against them departmentally, punished them, 4 of them, and they withdrew their strike and started taking the buses, and the train was stopped. I think we spent a few lakhs on the train. What happened most interesting was, all this happened, and came back to normal, everything was normal. Kalam was watching Dr. Kalam was watching all this. He said, fantastic. What I want to say is, 3 years later, I was posted in Goa. I was going to Thiruvananthapuram, and the Vikram Sarabhai Space Center people sent me a vehicle to go to my place in Thiruvananthapuram, my father's place in Thiruvananthapuram. Halfway through, it is about 10-12 kilometers, halfway through, I was sitting in the car. The driver turned to me and said, "Sir, do you recognize me?" I said, "No." He said, "I was one of those drivers you suspended and punished for strike." And I froze in the seat. I thought this fellow was going to manhandle me. And you'll be surprised. This is where, I have total faith in the human being. He said, I just didn't say anything. I was out of fear, out of shock. I was just sitting there. He said, "Sir, but let me tell you, we deserved it. You did the right thing. We deserved it, and we will never do this kind of thing again." And I am told, from that day till date, there has not been a single case of strike there. And Dr. Kalam remembered this, that this was totally an administrative act. I don't know whether this was the reason why he asked me to become his secretary, because I had met him even later on in the Ministry of Defence. When I was joint secretary, additional secretary, he was scientific advisor to the Raksha Mantri. At that time, we used to meet in the corridor, and he used to exchange greetings, nothing more. And he used to say, fantastic. But of course, he wouldn't have forgotten this strike incident. நீங்கள் வந்து இப்போ கலாம் அவர்களை பார்த்தப்போ இந்த சம்பவங்கள் நினைவு கூர்ந்தாருங்க சார். He has shared the incident with you. Not at that time, but I had heard that he had spoken about this incident to some others. And they told me that Dr. Kalam was mentioning this. Yes. இப்போ நீங்கள் ஐயா கலாமோட 5 ஆண்டுகள் செயலராக இருந்திருக்கு இல்லைங்களா? இப்போ வந்து ஏற்கனவே முதலாம் ஆண்டு நினைவு தினம் இப்போ கொண்டாட போகிறாங்க. இப்போ நினைவு கூற தருணம் வந்து விட்டு, ஏன்னா இந்த மாதம் 27ஆம் தேதி கலாம் அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு தினம். இப்போ தொடக்க காலத்தில் கலாம் அவர்களுக்கு நினைவு பண்ண கட்டுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருந்தது, மெமோரியல். ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? இது அதனுடைய எப்படி இருக்குது, எந்த நிலையில் இருக்குங்க சார்? You asked a very pertinent question, because I have myself been reading letters and complaints about how their memorial has not come up so far. Already it's going to be 1 year since Dr. Kalam passed away. He left us. Initially, my own feeling was also one of total disappointment and regret, that why are we behaving like this? Then sometimes I think
Dr. Kalam, suppose we were to ask him now, looking up there, sir, what do you think your memorial has not come up? He would say, why do you think that I need a memorial? Because Dr. Kalam as a noble human being even now exists in every single human being who is good. All his qualities are already there in there for everybody to emulate. That is the real memorial for him. His sincerity, his diligence, his honesty, his humility, his simplicity, all these were qualities that were totally visible and could be experienced by everybody who got in touch with Dr. Kalam when he was alive. And if those qualities could be imbibed by anybody, that is the greatest memorial to Dr. Kalam. Let me tell you, the other day I was very pleasantly surprised. I was going to this shop Nilgiris in Puducherry. Just close to that there is an auto stand. Yes, sir. You know, it is mentioned there, Dr. APJ Abdul Kalam auto stand. I don't think they have written memorial. Dr. APJ Abdul Kalam photo stand. I was amazed. It is written in Tamil. Now, I have seen any number of three-wheelers, any number of taxis where sporting the photographs of Dr. Kalam, any number of institutions, even before he passed away, having Dr. Kalam's photograph and pasted on the walls or on the boards, and also certain quotes from him. And these are the real memorials for him. Now, the point that is raised is where. Sir, please excuse me. Please. வணக்கம் ஐயா கலாம் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி. யார் பேசுறீங்க? சார் குட் ஈவினிங். நான் ஜான் மொனக்குளம்ல பேசுறேன் சார். மகிழ்ச்சி. சொல்லுங்க சார். Sir, it's a great pleasure to see this program on the first Dr. APJ's. Dr. this show, I think it's really hats off to you. Yes, sir. For this. I just wanted to ask Dr. Sir, good evening, sir. Good evening. Yes, sir. Sir, it's a privilege speaking to you. Yes, sir. Dr. APJ Abdul Kalam was such a great inspiration for all this youth, and especially what touched me most was his selfless devotion, sir. Like he was very selfless. So Yes. அதான் எனக்கு பர்சனலா வந்து ரொம்ப டச் ஆச்சு சார் எனக்கு. Yes. He lived a very selfless life and was a great inspiration for all the youth. I'll explain it to you in just one instance. Yes, sir. His simplicity. Only I think a little over a month ago, I read somewhere that his belongings, the list of his belongings after he passed away: 4 shirts, 2 suits, 1 pair of chappals, 1 pair of shoes, and a couple of banians like this, and a large number of books. Imagine, he was the President of India. Whenever he went abroad on an official visit, like any other president, he also got hundreds of very extraordinarily valuable gifts. He did not take even a single pencil home. It was all sent to the government, deposited with the government. Now, whatever belonged, the list is amazing, amazingly simple and humble, just like he was. The greatest thing about him was simplicity and humility. He never posed, even when he was president, that I am the president, you know, I am the first citizen of India. No. He knew he was one among the 1 billion. நன்றிங்க சார். அன்பார்ந்த நேயர்களே, ஒரு ஜனாதிபதி மாளிகை என்பது யாருக்கும் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவு. ஆனால் அந்த ஜனாதிபதி மாளிகைக்குள் மேதகு கலாம் அவர்கள் இந்த தேசத்தினுடைய குடிமகனாக பணியாற்றிய பொழுது அவரோடு 5 ஆண்டு காலங்கள் பணியாற்றியவர். மேதகு கலாம் அவர்களுக்கு செயலராக பணியாற்றியவர். இளம் வயதில் IAS அதிகாரியாக பொறுப்பனை ஏற்று இன்னும் சற்று கூடுதலாக சொல்ல வேண்டுமென்றால் புதுச்சேரியில் கூட தலைமை செயலராக பணியேற்றிருக்கின்றார். இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு அழைப்பாளர் திருமிகு PM நாயர் IAS அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று கலாம் குறித்த நினைவுகள், அவர் குறித்த சிந்தனைகளை நம்மோடு பகிர்ந்திருக்கின்றார். மீண்டும் பேசலாம். அவரோடு சற்று காத்திருங்கள். இடைவெளிக்கு பிறகு சந்திக்கலாம்.
அன்பார்ந்த நேர்களே, உலகளவில் ஒரு பெரிய தனித்தன்மை மிக்க தலைவராக பார்க்கப்படுவர் அமெரிக்க தேசத்தை சேர்ந்த ஆபிரகாம் லிங்கன் அவர்கள். ஆபிரகாம் லிங்கனுடைய தந்தை ஒரு ஏழை. எப்படி என்றால், செருப்பு தைக்கின்ற பணியில் ஈடுபட்டவர் ஆபிரகாம் லிங்கனுடைய தந்தை தாமஸ் லிங்கன் அவர்கள். ஆனால் கருப்பண மக்கள் படுகின்ற வேதனையை பார்த்து ஆபிரகாம் லிங்கன் அரசியலில் ஈடுபட்டு ஒரு பெரிய அளவிற்கு உயர்ந்து சாதனைகளை நிகழ்த்தி கடைசியாக அமெரிக்க தேசத்தினுடைய ஜனாதிபதியாக பொறுப்பினை ஏற்றார். உலக அளவில் பிரசித்தி பெற்ற தலைவனாக பார்க்கப்படுகின்ற ஆபிரகாம் லிங்கனை போன்று தமிழகத்தை சேர்ந்த நம்முடைய ஐயா அப்துல் கலாம் ஒரு படகோட்டினுடைய மகனாக பிறந்திருக்கின்றார். அவங்களுடைய தந்தையார் அவர்கள் படகுகள் செய்து விற்பனை செய்கின்ற ஒரு ராமேஸ்வரம் என்ற கடற்கரையை சேர்ந்த ஒரு மனிதர். அப்படிப்பட்ட ஒரு எளிய ஏழை மனிதனுக்கு மகனாக பிறந்து இந்த தேசத்தினுடைய ஜனாதிபதியாக இருந்திருக்கின்றார். மேதகு கலாம் அவர்கள் 2002 தொடங்கி 2007 வரை 5 ஆண்டு காலங்கள் ஜனாதிபதியாக பொறுப்பில் இருந்த பொழுது அவருக்கு செயலராக இருந்தவர் இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு அழைப்பாளர் IAS அதிகாரி வணக்கத்திற்குரிய PM நாயர் அவர்கள். வருகின்ற 27/7/2016 அன்று கலாம் அவர்கள் மறைந்து ஆண்டு காலங்கள் முடிவுக்கு வர இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் கலாம் குறித்த சிந்தனைகள், அவர் குறித்த நினைவுகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் ஐயா PM நாயர் அவர்கள். மீண்டும் பேசலாம் அவரோடு. சார், ஒரு அரை மணி நேரம் போனதே தெரியலைங்க சார். ரொம்ப சந்தோஷம். அடுத்து கலாம் அவர்கள் மற்றைய மதங்கள் அவர் எப்படிப்பட்ட பார்வையோடு பழகினார், அவருடைய இந்த விசாலமான மனசு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? I am very happy you asked this question because very few people know, people who don't know him very closely, very few people know what I am going to say this now. Dr. Kalam was born a Muslim. His religion was Islam, but he was as much a Hindu as a devout Hindu. He was as much a Christian as a devout Christian. I'll tell you instances. When he was a scientist and he was not yet become president, he had visited, worshipped Tirupati. He had gone to Velangani church. After becoming president also, he had come to Velangani church. He had visited and worshipped Tirupati at Tirupati temple, and he could quote from the Bhagavad Gita and Bible like many Hindus and Christians could not do. And I tell you one or two instances. I was with him when he went to a church. He was invited to a church in Kochi, Kerala. There the bishops and other people were there belonging to the church, Christianity, local leaders, and Dr. Kalam made a speech to them inside the church. And at the end of it, I think he must have spoken about 35 to 40 minutes. At the end of it, all of them stood up and in total amazement at the knowledge and the depth of knowledge and the reverence that Dr. Kalam had for the religion of Christianity and Jesus Christ. And he came out, and in fact many of them told me in as many words, we never believed that this could happen, that he knew so much. And then a very interesting thing happened. Then we came out, he got into the car, I also got in. My ancestral home was just a kilometer away. So I told him, I said, sir, my house is just a kilometer away. And he said, we'll go there. I said, no, sir, no. You are the President of India? No. Simply because I am your secretary, I will not take the President of India just like that to my house. Anyway, he also laughed, we laughed, went away. Now, this happened, what I am going to say happened in 2008. Sister Alphonsama was canonized by the Pope. She became Saint Alfonso. Now, there was in a place called Bharananganam in Kerala a congregation, a Thanksgiving
program because to the Pope, because Pope canonized Alfonso. Sister Alfonso became Saint Alfonso. Saint. And you know, the cardinals from Rome had come, bishops, archbishops, a lot of high officials of Christian hierarchy were present. And you know who was presiding over the function? Dr. APJ Abdul Kalam. He was not President of India. This was in 2008. I saw it on the TV and I was thrilled. My hairs stood on edge. My God, I said, look at the way he is respected and revered by people who are not Muslims. That shows his concern for Christianity. Now, let me tell you another thing. In near Thrissur, we have a big snake temple called Pambu Mekat. There, it is a very old orthodox, revered Nambudiris. Actually, it is their house where this temple is there. I used to go there, my family, everybody, whenever we are in Kerala. Once when I went there, I was taken to the senior most Nambudiri there, and I was told that I was secretary, and I was secretary to Dr. APJ Abdul Kalam. You know what he said, that great Nambudiri? He said, oh, Dr. Kalam is neither a Christian nor a Muslim nor a Hindu, he is a Maharishi. I mean, this is the greatest tribute that I had heard. Maharishi is a Maharishi. That coming as it did from that great Nambudiri, who was the head of that Mana, was amazing. I was thrilled that I was secretary to such a great man as Dr. Kalam. மகிழ்ச்சிங்க சார். அதாவது நீங்கள் அவர் பிறப்பால் வந்து ஒரு சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட மனசால் எண்ணங்களால் ஒரு பெரிய ஒரு கடலை போன்ற விசாலமான பார்வை இருக்கிறதுன்னு சொல்ல வரீங்க. மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்குங்க சார். சார், அடுத்து இப்போ கலாமுடைய அந்த வெளிநாட்டு அனுபவங்கள் என்று பார்க்கின்ற பொழுது நான் அறிந்த வரையில் அவர் நெல்சன் மண்டேலாவோட பழகிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃபோட்டோஸோடு சேர்த்து பார்த்தேன் நான். அதாவது வந்து கிரேக்க தேசத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் பிறந்த இடத்துக்கு இருக்கிறாங்க. அந்த குகைக்குள் இருக்கின்ற ஃபோட்டோஸ்லாம் யாரும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு வச்சிங்களா சார்? இதை தவிர்த்து வெளிநாட்டு அனுபவங்கள் அவர் சந்தித்திருக்கின்ற மிக முக்கியமான உலகளாவிய தலைவர்கள், அது குறித்து கருத்துக்கள் என்ன இருக்குங்களா? Let me tell you, Dr. Kalam was respected for his scholarship, eminence, humility, everything in India. The same was the case when abroad also. Seeing was believing. I used to go with him, accompany him whenever he went abroad. I'll tell you one instance. We went to Tanzania. It was, I think, if I remember right, a 2-day program. On the second day, evening, all the programs were over. The president of Tanzania and the president's wife came to where Dr. Kalam was staying and thanked him for the visit and profusely praised him for all the qualities that were quite evident in Dr. Kalam, and then said, good night, farewell, tomorrow morning you are leaving, we will not be meeting, but thank you for coming to Tanzania. Next morning around 8:30 we were supposed to leave Tanzania. Around 8 o'clock I was ready. Somebody came running to me and said, sir, the president of Tanzania and wife are again coming to meet Dr. Kalam. I said, this is not in the program. He said, no, they are coming. In another 5-10 minutes they are here. I rushed to where Dr. Kalam was. I went to his room. He was in his blue shirt, chappals and a lungi. I said, sir, the president of Tanzania and wife are coming to see you again. He said, oh, let them come. I said, no, sir, kindly change. They are coming to see you again out of sheer regard and respect for you and love for you. You change. Dr. Kalam never believed in these formalities of formal dressing and all that. But I said, sir, it is required. But then I hurriedly made him wear bandgala and of course he was in his chappals. By the time the president of Tanzania and wife came, once again, what I am saying is unscheduled,
they could not contain themselves. They to be secluded away from Kalam. They again wanted to meet him before Kalam left Tanzania, and again unscheduled they came and visited and greeted him and went away. This was the case everywhere. Whether it was Nelson Mandela was certainly not well when we. You met Nelson Mandela, sir? Yeah, I did. No, Dr. Kalam went inside, and we were all in the adjacent room, all of us waiting. And then came Nelson Mandela, that 6 foot plus gentleman, Dr. Kalam holding his hand in his arm and bringing him. Like, just you should have seen Dr. Kalam's face. Even the photographs will show the way Dr. Kalam was thrilled beyond, as if he naturally. Nelson Mandela was a legend in his own lifetime, just like Dr. Kalam was. And the two legends coming together, and they loved and respected each other. This was the case wherever he went, whether it was the United States, whether it was Russia, everywhere he was treated with tremendous respect, tremendous respect. சார் இந்த சாக்ரட்டிஸ் பிறந்த இடத்துக்கு போனீங்களா சார்? நீங்கள் போனீங்களா? Yes, yes. So can you share the experience? No, that was in that cave where he was interned. He was arrested, sir? He was arrested and kept there. Socrates. Yes, sir. Socrates. And that was kept open. That is a tourist. Many tourists go there. Of course, when Dr. Kalam went there were no tourists. We all went there. Dr. Kalam wanted to be alone. He went inside that cave and stood there. And I could see that he had transported himself to something else. He was oblivious of all the surroundings. He was carried away by the entire atmosphere. He stood there, looked up, looked around, but he didn't see anything. He was only thinking. He was seeing with his mind only. After about 10-15 minutes, he came out, a totally different man, his face absolutely twinkling with energy and what shall I say, enlightenment. And he didn't say anything. He came back. All of us went into that cave. We had our own experience with that. It was once Socrates was there, now we are there. We came back to Rashtrapati Bhavan. So I asked him, I said, sir, how did you like that cave? He said, Mr. Nair, he always called me Mr. Nair. Mr. Nair, that was enlightenment for me. I was looking for an answer to an unanswered question all along. I got the answer there. So I looked at him inquisitively. What was that question? What was that answer? Then he told me, you want to know? I said, yes, sir. He said, I will tell you, but promise me you will not tell anybody. I said, sir, I will not tell anybody. Then he told me the question, he told me the answer. I have not told anybody so far. Kindly don't ask me what it was. I will not tell anybody. That was the promise that I had given him. In return for which he gave me the question and the answer. It was quite enlightening. Very good, sir. Very good, sir. அன்பார்ந்த நேயர்களே, இந்த தேசத்தினுடைய தலைநகர் டெல்லியில், அதுவும் ஜனாதிபதி மாளிகையில் 5 ஆண்டுகள் இந்த சமூகத்தினுடைய ஒரு தலைமை ஸ்தானத்தில் வைத்து உலகமே பார்த்து வியக்கின்ற ஒரு தலைவனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற மேதகு கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக பணியாற்றிய பொழுது அவரோடு 5 ஆண்டு காலங்கள் செயலராக பணியாற்றியிருப்பவர் இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு அழைப்பாளர் ஐஏஎஸ் அதிகாரி திருமிகு PM நாயர் அவர்கள். கலாம் குறித்த நினைவுகள், அது தொடர்பான பல வகையான சிந்தனைகள், அவருடைய சமூகத்திற்கு தெரியாத அவரிடம் இருக்கின்ற குணம், அவருடைய பார்வை, அவருடைய மெல்லிய மனம் குறித்தெல்லாம் நம்மோடு மிக அழகாக பேசிக்கொண்டிருக்கின்றார். மீண்டும் பேசலாம் அவரோடு. சார், நீங்கள் இப்போ பல கருத்துக்களை இப்போ இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசி கொண்டிருக்கின்றீங்க. இப்போ கலாம் அவர்கள் வீணை வாசிப்பார், அந்த ஃபோட்டோஸ் பார்த்துருக்கிறானே, கூடவே இருந்திருக்கிறீங்க. Yes, sir. This is one facet of his personality which is not known to many people. Yes, sir. Kalam, Dr. Kalam loved arts as much as he loved and practiced science.
and he enjoyed playing what is called Rudraveena. Rudraveena. And I'm reminded of what Shakespeare has said, that the man that hath no music in him is fit for stratagems and spoils, and if music be the food of love, play on. Kalam played music for love, not because it was the food of love, as Shakespeare had said. And Kalam enjoyed himself all kinds of music, all kinds of instruments, and in Rashtrapati Bhavan, once in 2 to 3 months, we used to have an evening of major, celebrated artists performing. Yes. வணக்கம். மேதர் கலாம் அவர்கள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி. யார் பேசுறீங்க? என்னுடைய பேர் முகமது ரியாஸ். சரிங்க சார். ராஜ் காலேஜுடைய ராஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுடைய செக்ரட்டரி பேசுறேன். மகிழ்ச்சி, சொல்லுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி நல்லா போயிட்டு இருக்குது ரைட் சேனல்ல. அதே நேரத்துல ஒரு கலாம் வந்து 11th president ஆஃப் இந்தியா அண்ட் ஆல்சோ இஸ் எ சயின்டிஸ்ட். அவருடைய டெத்து வந்து பெரிய அளவுல மாணவர்கள் மத்தியில மற்ற சயின்டிஸ்ட் மத்தியில நல்ல பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது. எல்லாருடைய உள்ளங்களெல்லாம் வருது. அவருடைய டெத்து பயந்து போச்சு. இன்னைக்கும் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுங்க அதுக்கு அடுத்தது சொல்லுங்க சார். சார் கேட்குறாங்க, சொல்லுங்க. அவருடைய டெத்து வந்து பெரிய அளவுல மாணவர்களுடைய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திருக்கிறதா தெரியுது. சரிங்க சார். எல்லாருடைய மனசுல ஒரு நல்ல அவர் டெத்துக்கு பிறகு அவர் ஒரு இடத்தை மாணவர்களுக்கு மத்தியில பெற்றிருக்கிறாங்க. எப்போ வந்தாலும் எந்த மீட்டிங்ல இருந்தாலும் இந்த ஸ்டூடெண்ட்டுங்க வந்து ஏபிஜே அப்துல் கலாம் பத்தி பேசாத இடமே இல்லை. ஒவ்வொரு உதாரணத்துக்கும் அவரையே நிறைய இடத்துல சுட்டி காட்டுறாங்க. ஒவ்வொரு மாணவர்களும் அவரையே ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு நம்ம அவங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சரிங்க சார். நன்றிங்க சார். நன்றிங்க சார். நன்றிங்க சார். Now, with your permission, let me narrate 2 instances how thorough Dr. Kalam was. Dr. Kalam had a very pet theory, what is called Pura, providing urban facilities in rural areas. Wherever he could, he would always say, so that urban facilities are provided in rural areas, so that there is no migration from rural areas to urban areas, and therefore all-round development is there. So once what happened was Prince Charles from UK, Great Britain, came to India, and so he called on President Kalam. I was present there. Now, Dr. Kalam had never discussed this with me. That is why I am saying this is how thorough he was. I had only told Dr. Kalam, I said, sir, he is from the royal family, so you have to address him, Your Royal Highness. He will address you, Your Excellency. Dr. Kalam never liked, being addressed Your Excellency, His Excellency. But I said, this is a formality. You are occupying the President's post, and he is from the royal family. Your Royal Highness, he will address you, Your Excellency. Okay. They came and sat there, and they were talking. Suddenly, Dr. Kalam asked, Your Excellency, Your Royal Highness, how is Poundbury getting along? So I was totally foxed. I didn't know what he was mentioning. I could see the eyes of Prince Charles bulging out with total amazement. He said, Your Excellency, how do you know? He said, no, I know, but how is it? Later on I came to know the concept of Pura, what Dr. Kalam had imagined and had been preaching and explaining to everybody. Prince Charles was experimenting that in Poundbury right from 1988. He was making it a model town, that village into a model town, by making all facilities, urban facilities there. That Dr. Kalam knew was a subject of total astonishment to Prince Charles. This happened. What I am saying is how thorough Dr. Kalam was before he met anyone. Then what happened was, once former Prime Minister of Bangladesh, Sheikh Hasina, came to meet, called on Dr. Kalam. So I was also present there. Suddenly Dr. Kalam asked her,
how is Wajid Mia? I liked his, various articles and books. So again, I was totally amazed. What is this? Who is this Wajid Mia? And I could see Sheikh Hasina blushing and saying, "Thank you very much. Thank you for knowing him and remembering." Later on, I came to know Wajid Mia was Sheikh Hasina's husband. He was a nuclear scientist. He had written articles and books which Dr. Kalam had read. And he had never told us. We never told Kalam, we must ask this thing, because we never knew. Dr. Kalam knew all these things. Third thing, the final thing, let me tell you. Once a software magnate, internationally acclaimed software magnate, came to call on Dr. Kalam with 2 or 3 of his assistants. Some of them were Indians. Dr. Kalam met him. I was also present. Dr. Kalam was in his blue shirt, chappals. It was I think this software magnate did not obviously like Kalam's dress, because he was in a suit. He had expected Dr. Kalam to come in bandkala or a lounge suit, and so I could see total indifference with which he was treating Dr. Kalam. Dr. Kalam didn't mind at all. Then there were some snacks kept. This software magnate started munching them. So Dr. Kalam asked certain questions. He did not answer. He asked some of his colleagues to answer. And suddenly Dr. Kalam started asking more serious questions. So this gentleman, software magnate, suddenly started sitting up. He knew that he was facing not an ordinary personality. Dr. Kalam went on asking and discussing things. Beyond a point, this software magnate did not. வணக்கங்க ஐயா, கலாம் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி. யார் பேசுறீங்க? ஐயா, நான் ஜெயபிரகாஷ் பேசுறேன். சொல்லுங்க சார். சார், முதல்ல ரைட் சேனலுக்கு நான் நன்றியை தெரிவிச்சிட்டேன். நன்றிங்க சார். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நிறைய மீடியாஸ் வந்து இருந்தாலும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து திரைத்துணையினருக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அப்துல் கலாம் ஐயா மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதரை வந்து இன்னைக்கு வந்து முன்னிறுத்தி இன்னைக்கு எந்த நிகழ்ச்சிகளை பண்ணிட்டு இருக்க ரைட் சேனலுக்கு வந்து நான் முதல்ல வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்க சார். அப்துல் கலாம் ஐயா பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நான் இந்த ப்ரோக்ராம்ல பார்த்துட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அப்துல் கலாம் ஐயா வந்து மிகவும் வந்து அவர் கவர்ந்த விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வாழ்ந்த வாழ்க்கை. அந்த வாழ்ந்த வாழ்க்கையே எனக்கு வந்து மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்பட்டிருக்கியா. ஏன்னா நம்ம வந்து காந்தியடிகள் பல தலைவர்களை பத்திலாம் நம்ம படிச்சிருப்போம், ஆனா நம்ம பார்த்து இருக்க மாட்டோம். ஆனா நம்ம பீரியட்ல, அது நம்ம வாழ்ந்த காலத்துல ஒரு தலைவர் வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் ஐயா வந்து நம்ம ஒரு சிறந்த உதாரணமா நான் எடுத்துக்கிறேன். நன்றிங்க சார். அப்துல் கலாம் ஐயா ஒரு எனக்கு மிக நிறைய விஷயங்கள் வந்து என்ன கவர்ந்திருந்தாலும் அவருடைய உழைப்பு, அதாவது அது தன்னம்பிக்கையான உழைப்பு வந்து நம்மளை போல என்னை போல இளைஞர்கள் மற்ற இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவரை பின்தொடர்ந்து நடக்கிறதுக்கான விஷயங்களை வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து என்னன்னா, அவர் 2007 வந்து ஜனாதிபதி பதவி காலம் முடிந்து அவர் வெளியே வந்து ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு ஒரு செய்தியாளர் வந்து அதை சந்திச்சு வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு ஐயா கிட்ட. அதாவது, ஐயா நீங்க வந்து ஜனாதிபதி பதவி முடிச்சுட்டீங்க, ஆனா இருந்தாலும் இவ்வளவு வேலைகள் எதுக்கு செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது ஐயா சொல்றாரு, இந்த மாதிரி வந்து இல்ல, நம்ம வந்து 2020 இந்தியா வந்து ஒரு வல்லரசு நாடா கொண்டு போகணும். அப்ப அந்த வல்லரசு நாடா கொண்டு போகணுன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுக்கு நம்மளுக்கு வந்து ஓய்வுன்றது இருக்கக்கூடாது, உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த இலக்கை நோக்கி அந்த இலக்கை முடிச்ச அப்புறம் தான் அந்த ஓய்வுன்றது இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பணி, அவர் என்ன பணி செய்யணும்னு நினைச்சாலும் அந்த மாணவர்களுக்கு உரையாற்றும் போதே உயிர் பிரிந்ததுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அவருடைய இலக்கு அவர் கண்டிப்பா வந்து எல்லா மாணவர்கள் இளைஞர்களும் அதை வந்து கண்டிப்பா வந்து பின்தொடரணும். அந்த இலக்குன்றது வந்து மிக குறிப்பா அவர் எல்லா விஷயத்திலையும் சொல்லுவார், விஷன் அண்ட் மிஷன் சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே வந்து அந்த விஷன் அண்ட் மிஷன் வந்து நம்மளுடைய குடும்பத்தை சார்ந்து மட்டும் இல்லாமல் நாட்டையும் சார்ந்து இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நன்றிங்க சார். நல்ல கருத்தை பதிவு பண்ணியிருக்கீங்க சார். நன்றிங்க சார். நன்றி சார். Now I'll just complete what I was saying. Yes, sir, please. This software magnate, finally Dr. Kalam asked certain questions for which this software magnate did not have a single answer.
and he was feeling very uncomfortable. Dr. Kalam immediately sensibly said, okay, it doesn't matter, come, I'll show you Mughal garden. He took him out and took him into the Mughal garden. I said this was a good lesson I learnt by the software magnate, that the excellence does not is not maintained in the dress. Yes, It is in your behavior, your knowledge, your expertise. And that was made amply clear without saying in as many words to that software magnate. சார், நிறைவாக ஒரு மணி நேரம் இங்கே வந்திருந்து கலாம் குறித்த பல செய்திகளை நீங்கள் பகிர்ந்திருக்கிறீங்க. கலாம் அவர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கின்ற உறவு என்பது ஒரு நேர்மையோடு, ஒரு உண்மையோடு, ஒரு உழைப்போடு தொடர்புடைய விஷயம். ஏனென்றால் உங்கள் புத்தகம் இருக்க கலாம்ஸ் எஃபெக்ட் என்ற புத்தகம் இருக்கு இல்லைங்களா, அதை படிக்கின்ற பொழுது 5 ஆண்டுகள் உங்களுக்கும் அவருக்கும் இருக்கின்ற அந்த உறவு இருக்கு பாருங்கள், அது ஒரு அற்புதமான ஒரு உறவாக பார்க்கின்றோம். நீங்கள் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறீங்க, ஒரு விஷயத்தை முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்பேஸ் எனக்கு அவர் கொடுத்திருக்கிறாரு சொன்னீங்க. அதான் என்னுடைய பலம், அவருடைய பலம் என்று சொல்றீங்க. Yes. No, the greatest thing was, this is the time, when everywhere it is yes sir, yes madam, yes sir. Dr. Kalam was a person who could always take a no. I have any number of times said, no sir, I don't agree. Except that when I say that, I had to explain to him why was it that I did not agree. And the scientist in him immediately appreciated that. And in fact, it actually happened. Once a former Chief Justice was meeting Dr. Kalam, and I was called in, and former Chief Justice told me this was what Dr. Kalam and sir and I were discussing, and this is what he says. So I said, sir, I don't agree. And I could see the eyes of that former Chief Justice bulging out. Later on he asked me, how do you say no to the President of India? I said, sir, that is his strength and that is my strength also. I could express my, anybody could express himself so freely in front of him without any fear. Without any fear. Very good. மிகுந்த மகிழ்ச்சி. இப்போ கலாம் அவர்கள் இறந்துட்டாங்க. ஒரு வருடம், இப்போ வருகின்ற 27 வந்து ஒரு வருடம் ஆக போகிறதுன்னு வச்சிங்களேன். அவர் இல்லை என்ற ஒரு சிந்தனை எந்த அளவுக்கு உங்கள் மனசில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுது? அது எந்த அளவுக்கு வந்து இந்த தேசத்திற்கான இழப்பாக நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் கேட்டு in fact when he passed away, for about 2 to 3 weeks I was beyond myself. I couldn't reconcile myself to the fact that Dr. Kalam was not among us anymore. But then I remembered, I deliberately, that these were there were qualities which were deliberately cultivated and practiced, and not only told others, practiced by Dr. Kalam himself. Coming from a very humble beginning, he rose to very high level, but never forgot his roots. I said there were a whole lot of things that one could learn from Dr. Kalam, and the way he lived, the way he practiced, the qualities that he had shown. And as long as these qualities are valuable, that will be valuable till the end of the world. Dr. Kalam is still there, he has not passed away. That is the conviction that I have, that is the faith that I have, that is the belief that I have, that Dr. Kalam is still there. Somebody mentioned about Vision 2020. Let me tell you, yes, sir. I did not know what Vision 2020 was. Dr. Kalam explained to me, Mr. Nair, Vision 2020 is the perfect vision of the eye. That is why I have said Vision 2020, India should be perfect by 2020. But that was an eye-opener for me, literally and figuratively. So Dr. Kalam may not be with us now here, but he is there watching us, and he hopes even now that whatever he desired us to cultivate, qualities, that we will continue to do so, and so that India will become and the younger generation, not only in India, everywhere, become what shall I say, good human beings, capable of delivering goods for everybody, for every country. That is the consolation that I have.
அன்பார்ந்த நேயர்களே, கலாம் அவர்கள் இது ஒரு எதிர்பாராத ஒரு மறைவாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் 2002 ஒரு புத்தகத்தை அவர் எழுதுகின்ற பொழுது அடுத்த 20 ஆண்டு காலத்திற்கு நான் உயிராக இருப்பேன் என்று பதிவு செய்திருக்கின்றார். 2022 வரை நான் உயிராக இருப்பேன் என்பது அவருடைய மனக்கணக்கு. ஆனால் இயற்கையினுடைய கணக்கு வேறாக இருந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், ஷில்லாங் என்ற ஒரு மாநிலம், அந்த பகுதிக்கு ஐஏஎம் மாணவர்கள் மத்தியில் உரை நிகழ்த்துகின்ற அதுக்காக அவர்கள் செல்லுகின்ற பொழுது மாரடைப்பால், கடுமையான மாரடைப்பு காரணமாக ஏறக்குறைய 6:35 மணி அளவில் கலாம் அவர்கள் இறந்து விடுகின்றார்கள். இதை என்ன சொல்கிறாங்க பார்வையாளர்கள், மகோனிய மரணம் என்று சொல்லுகின்றார்கள். மகோனிய மரணம் என்றால் அந்த இறக்கின்ற தருணத்தில் கூட எந்த வகையான கஷ்டத்தையும் யாருக்கும் கொடுக்காம ஒரு அழகாக இறந்து போவது என்பது, யாருக்கும் எந்த வகையான தொல்லையும் அடுத்தவங்களும் கொடுக்காம தனக்கும் வராமலோ நல்ல எண்ணங்களோடு நல்ல உடல் வலுவோடு இருக்கின்ற சூழலில் இருக்கின்றார்கள் பாருங்கள். அதுதான் மகோனிய மரணம் என்று சொல்லுகின்றார்கள். அந்த மரணம். Shall I tell you something very interesting in this context? I think a month and a half before he passed away, Yes, sir. in Kerala, I understand he had made a speech where he said, when a person dies, he should die instantaneously, not lying in bed, unwell and all that. Yes, sir. But and not only that, he should die doing the best that he has been wanting to do. In Dr. Kalam's case, it became really prophetic because he loved nothing more than talking to youngsters, students, and he died. He was doing that in Assam. Suddenly, while talking, he suddenly fell, and in a jiffy, in a split second, he was no more. This was exactly what he had wanted, and this was exactly what God gave him. Very good, sir. அது மட்டும் இல்லாமல் கலாமுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கின்ற பொழுது அவர் சொன்னார், என்னுடைய வாழ்க்கை வெற்றிக்கு அடிப்படை காரணம் இயற்கை என்று சொல்லுகின்றார். சின்ன வயசில் ராமேஸ்வரம் கடற்கரை பூமியில் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது மேலே பறக்கின்ற பறவைகளை பார்க்கின்றார். அந்த கடல் அலைகள் எழுப்புகின்ற ஒலி சப்தங்கள், மேலே இருக்கின்ற பறவைகளை பார்க்கின்ற பொழுது சொல்வாராம், சின்ன குழந்தையாக இருக்கின்ற பொழுது, பறவையே உன்னை போன்றும் நானும் என்றாவது ஒரு நாள் மேலே பறந்து வந்து உன்னை சந்திப்பேன் என்று சொல்லுவாராம். அப்போ இயற்கையை நேசிக்கின்ற அந்த மனம், கடல் அலைகள், பறவைகளுடைய உச்சரிப்பு, பறவைகள் எழுப்புகின்ற சப்தங்கள்லாம் கலாமுக்கு பிடித்தமான விஷயம். அவருடைய இறப்பு கூட பாருங்க, நீங்கள் ஷில்லாங் என்ற இயற்கை சார்ந்த ஒரு பூமிக்கு பயணமாகுகின்ற பொழுது அந்த இயற்கையோடு கலந்து விட்டிருக்கின்றார். அந்த ஒரு மகோனிய மரணத்தை பெற்றிருக்கின்ற மேதகு கலாம் அவர்கள். அப்படிப்பட்ட கலாம் அவர்கள் நிச்சயமாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பதிவு செய்திருப்பதை போன்று அவர் உடல் வேண்டுமென்றால் நம்மை விட்டு சென்றிருக்கலாம். ஆனால் அவர் விதைத்திருக்கின்ற கருத்துக்கள், அவர் எழுப்பியிருக்கின்ற நம்பிக்கை ஒலிகள் நிச்சயமாக இந்த சமூகத்தில் ஒரு சாமானிய மனிதன் வாழுகின்ற வரை கலாம் அவர்கள் நம்மோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது பாருங்கள். அந்த நம்பிக்கையை நம்முடைய சிறப்பு விருந்தினர் மிக அழகாக இங்கே பதிவு செய்திருக்கின்றார். ஏனென்றால் கலாம் போன்ற ஒரு நேர்மை, கலாம் போன்ற உண்மை, கலாம் போன்ற எளிமை, கலாம் போன்று சாமானிய மனிதனை கூட நேசிக்கின்ற அந்த பண்பாடு. ஒரு பத்திரிகையில் செய்தியை பார்த்தேன் நான், கலாம் அவர்களை இப்போ பிரசிடெண்ட்டுக்கு பிறகு என்ன பண்ண, டெல்லிக்கு ஒருத்தர் போகிறாரு, ஆட்டோ வைத்துக்கொண்டு கலாமை பார்க்கின்றார். பார்த்து விட்டு வெளியே வந்துட்ட பிறகு அந்த ஆட்டோ டிரைவர் சொல்கிறாராம், சார் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்களே, அவர் தானே பிரசிடெண்ட்டாக இருந்த கலாம்? உடனே ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. சார் நான் அவரோட ஃபோட்டோ எடுத்துக்க முடியுமான்றாரு. உடனே சார் டிரைவர் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நீங்கள் காத்துரு என்று உள்ளே போயிட்டு அந்த வந்திருந்த நண்பர் என்ன பண்ணுறாரு, கலாம் பார்த்து, சார் இந்த ஆட்டோ டிரைவர் ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறேன், வாங்கலாம் என்று உடனே செல்ஃபோனில் கேமரா எடுக்க ஆசைப்பட்டார் ஆட்டோ டிரைவர். உடனே அதற்கு கூட இசைத்தை கொண்டு எடுத்தார். ஏனென்றால் பரவாயில்ல, சந்தோஷமான விஷயம் தானே என்று சொன்னாராம். அப்படி மனிதர்களில் அவங்க பெரிய பதவியில் இருக்கிறாங்க, பெரிய பணக்காரு, அவர் பெரிய படித்தவர், மேதை, எல்லாவற்றையும் தள்ளி வைத்து விட்டு நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் சொன்னார், நல்ல மனுஷனா அவர், அதை சொல்லுங்க என்று சொல்லுவார். இஸ் ஏ ஹியூமன் பீயிங். அதுக்கப்புறம் தான் பதவி, பண்பாடு எல்லாமே. நல்ல மனிதனா, அதை சொல்லுங்க என்று சொல்லுவாராம். அப்படிப்பட்ட
சாமானிய மனிதனை கூட நேசிக்கின்ற அந்த பண்பாடு மிக்க ஒரு மனிதன், ஒரு தலைவன் கலாம் அவர்கள் இனி இந்த தேசத்திலே வருவாரா என்பது கேள்விக்குறியாக இருக்கலாம். ஆனால் அந்த மனிதன் சிந்தனையாளர், உழைப்பாளர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு ஆச்சரியக்குறி இருக்குது பாருங்கள். அது உண்மை என்று சொல்லிக்கொண்டு 1 மணி நேரம் பல வகையான பணி சூழல் இருந்தாலும் கூட நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று 2ஆம் முறையாக வந்திருந்தார் நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் IAS அதிகாரி திருமிகு PM நாயர் அவர்கள். இவரை பார்க்கின்ற பொழுது, இவரை தொடுகின்ற பொழுது எவரோ கலாம் பார்ப்பதை போன்ற ஒரு எண்ணம், ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது. என்றால் கலாமோடு ஒரு மனிதன் 5 ஆண்டுகள் வாழ்வது என்பது இறைவன் இவர் மேல் வைத்திருக்கின்ற அன்பின், இறைவனுடைய ஆசீர்வாதமாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட கலாம் என்ற கடவுளின் முழு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கின்ற மனிதர் ஐயா PM நாயர் அவர்கள். இந்த கருத்தை பதிவு பண்ணி இவங்களுடைய பேர பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய பெருமை என்ன தெரியுமா? எங்கள் தாத்தா கலாமை பார்த்துருக்கிறாரு, கலாமோடு பேசியிருக்கிறாரு, கலாம் ஜனாதிபதியாக இருந்த பொழுது 5 ஆண்டுகள் எங்கள் தாத்தா செயலராக பணியாற்றிருக்கிறார் என்று இவருடைய பேரன் மட்டும் இல்லை, கொள்ளு பேரன், எள்ளு பேரன் எல்லாமே சொல்லுவாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன? நீங்கள் உங்கள் தொலைக்காட்சியில் பார்க்குறீங்களா, ஃபோட்டோவை பாருங்கள். நீங்கள் ஐயாவும் கலாமும் இருப்பதை போன்ற ஒரு ஃபோட்டோ இருக்குது பாருங்கள். அதற்கு இணை ஈடு உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. என்றால் அந்த கலாம் என்ற ஒரு பெரிய பிரம்மாண்டம் இருக்குது பாருங்கள். அந்த பிரம்மாண்டத்தை பார்த்து பழகிய பெருமைக்குரிய மனிதர் நம்முடைய சிறப்பு அழைப்பாளர். நேர்களே, பல வகையான பணிகளுக்கிடையே வந்திருக்கின்ற சிறப்பு அழைப்பாளருக்கு உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொண்டு, கலாம் நமக்குள்ளும் இருக்கின்றான். எப்படி தெரியும்? நேர்மையாக, எளிமையாக, உண்மையாக அடுத்தவங்க படுகின்ற வேதனையை புரிந்து கொண்டு நாம் நம்மை மாற்றி அமைத்து கொள்ளுகின்ற பொழுது நமக்குள்ளும் ஒரு கலாம் இருக்கின்றார். அந்த கலாமுக்கு சலாம் என்று சொல்லிக்கொண்டு சிறப்பு விருந்தினருக்கு உங்கள் சார்பாக பணிவார்ந்த நெஞ்சம் நெகிழக்கூடிய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். உங்கள் சார்பாக சிறப்பு அழைப்பாளருக்கு நன்றிகள். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம். It was my privilege and God's blessing for me to have the opportunity to work with Dr. Kalam. Thank you. நன்றி, வணக்கம்.